ஒண்ணுக்கு ரெண்டு மருமகளுங்க இருக்காளுன்னா பேரு வாய்க்கு ருசியா எவ்வளவு காலங்காலத்துல சமைச்சு கொடுத்தாள்வளா ஒண்ணு கிடையாது. இன்னும் எந்திக்கவே இல்லை. கேட்டா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு தேனுவா மூத்தவா. இளைய மருமவா இப்பதானே கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்ல போறா. நாம தான் இன்னைக்கு சமைக்கணும் போல. எம்மா என்ன இது தன்னால புலம்பிட்டு இருக்க? என்னடி பண்றது? வாக்கப்பட்டதா வாழைப்பழமா இருக்குன்னா வயித்துல வந்தது விருசமலவால இருக்கு. என்னம்மா நீ சொல்றத பார்த்தா என்ன சமைக்க விட்டுருவ போல? பின்ன வீட்டுக்கு வந்தா அம்மா கையால சாப்பிடணும் கணக்கா? ஒரு நாள் அம்மைக்கு பஞ்சு போட்டா குறைஞ்சா போற? சரியான சுத்த லூசா இருக்கம்மா. ஒண்ணுக்கு ரெண்டு மருமகளை வச்சுக்கிட்டு நீ ஏமா சமைக்க போற? பின்ன மூத்த மருமவா வேலைக்கு போறா. கேட்டா இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு தேனுவா. இளைய மருமவா இப்பதானே கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்ல போறா. அதான் டி நீ வேற வந்திருக்க, உனக்காவது சோறு கொடுக்கணும்ல, அதான் நான் பொங்குவோம்னு நினைச்சுமிட்டி. அம்மா இப்படியே நீ அவளுக்கு விட்டு கொடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கடைசி நீ தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குமா. கடைசி உன்னை வீட்டு வேலைக்காரி மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து யூஸ் பண்ணிடுவாங்க. இவ்வளவு நாள் பரவாயில்ல, இப்ப கதை வேற. என்னடி சொல்ற? இவ்வளவு நாள் பரவாயில்ல இப்ப கதை வேறன்னு என்னடி சொல்ற? புரியலையே. எம்மா இவ்வளவு நாளாவது ஒரே ஒரு மருமக தான். நாம ரெண்டு பேர் இருந்தே அவளை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பப்ப புருஷ வீட்டுக்கு போனாலும் எப்பவுமே இங்க இருந்து உனக்கு துணையா இருந்தேன். ஆனா இப்ப அப்படி கிடையாதுமா. அடிக்கடி புருஷ வீட்டுக்கு போயிடுறேன், அப்பப்பதான் வீட்டுக்கே வரேன். அதுவும் இல்லாம மருமக ஒண்ணு கிடையாது ரெண்டு. அவங்க பக்கம் மெஜாரிட்டி கூடி போச்சு, உன் பக்கம் மெஜாரிட்டி குறைஞ்சு போச்சு. ஆமாட்டி மைனாரிட்டி ஆயி போச்சு. என்ன பண்றது இப்போ? அதான் நான் அப்பப்ப வந்து ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி விட்டுறதேமல்ல. ஒண்ணு கவலைப்படாத. நான் இல்லாத நேரம் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்களேன்னு பயந்து நீ சமைக்க ஆரம்பிச்சிடாத. உன் மாமியார் கெத்த காட்டணுமா காட்டணும். கெத்த காட்டணும். இன்னைக்கு என்ன பட்னியா இருக்க சொல்றியாட்டி இல்ல உனக்கு சோறு கொடுக்காம இருக்க சொல்றியா? இவ்வளவு நாள் பெரிய மருமகளை வச்சு செஞ்சுட்டல, இப்ப சின்ன மருமகளை வச்சு சமைக்க விடு. புதுசா வந்தா என்ன சமைக்க தெரியாமல இருக்க போது சமைக்க சொல்லுமா. என்ன பண்றது? அதெல்லாம் யோசிக்காத, கூப்பிட்டு சமைக்க சொல்லு. சரி மருமகளே, அம்மா மருமகளே. யாராச்சும் வர்றாங்களான்னு பாப்போம். என்னங்க காலங்காத்தாலே கூப்பிடுறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு, நான் தூங்க கூடாதா? உன்னை யாருமா கூப்பிட்டா? வழக்கமா மருமகளே மருமகளே இப்படிதானே கூப்பிடுவீங்க. இன்னைக்கும் அலாரம் மணி அடிச்சிட்டீங்களே தே. ஐயோ அண்ணி, வழக்கமா கூப்பிட்ட மருமக நீங்க தான். ஆனா இன்னைக்குதான் புது மருமக இருக்காளே, அவளதான் அம்மா கூப்பிட்டாங்க. ஏன் நாத்து கூப்பிட சொல்லி ஐடியா கொடுத்ததே நீயே தான் இருக்கும், அது தெரியாமல இருக்கேன். அப்படி கூப்பிடுறதா இருந்தா சின்ன மருமக பெரிய மருமகன்னு பார்த்து கூப்பிட சொல்லி கொடு, நான் போயிட்டு வர்றேன். அத்தச்சி அத்தச்சி நிம்மல் நம்மளே கூப்பிடுது. இவா வேற நிம்மல் நம்மள உயிரை வாங்குறாடி. ஆமண்டி சோனு உன்னையே தான் கூப்பிட்டாங்களாம். நிம்மல் என்ன பண்ணணும் அத்தச்சி? சொல்லுங்க அத்தச்சி சொல்லுங்க. எம்மா மருமவளே, பெரிய மருமக சமையல் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீ இன்னைக்கு எங்களை எல்லாத்தையும் சமைச்சு அசத்தணும், சரியா? ஆவோ ஆவோ. என்னடி சொல்றாவ? அச்சா அச்சா அசத்துற அச்சா. ஐயய்யய்யே, இவ பேசுறதே புரிய மாட்டேங்குது. அத்தை அவ சமைக்கிறேன் ஓகேன்னு சொல்றாத்த. இன்னைக்கு நீங்க சமைக்கிற சமையல்ல எங்க அம்மா உங்களுக்கு அடிமையாகணும். அப்படி டேஸ்டா சமைக்கணும். அச்சா அச்சா. ஐயா நீ வேற சின்ன பொண்ணு, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் தூங்குறான். எல்லாருக்கும் நீ எப்படி ஒத்தையிலே பண்ணுவ? நீ வேற சின்ன பொண்ணாச்சே. எக்ஸ்ட்ரா 4 தட்டினா சரியா போச்சு. இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுது? என்னது எக்ஸ்ட்ரா 4 தட்ட போறாளா? ஒண்ணும் புரியலையே. சரி நமக்கு என்ன பண்ணி தொலைறா? நமக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு இருந்தா சரி, நம்ம போய் தூங்குவோம். இன்னைக்கு நிம்மல் சமைக்கிறான், நிம்மல் ஃபேமிலியை அசத்துறான். என்னடி இது மட்டனோ சிக்கனோ பண்ணி வச்சிருப்பேன்னு பார்த்தா என்னடி இது வட்ட வட்டமா இருக்கு? நிம்மல் சூப்பரா ரொட்டி சுடுவான். உங்களுக்காக நிறைய ரொட்டி சுட்டு வச்சிருக்கான். அப்புறம் உருளைக்கிழங்கு குருமா வச்சிருக்கான். அத்தே உங்க சின்ன நீ உனக்கு ஆசையா சமைச்சு வச்சிருக்காங்க, சாப்பிடு நாத்து சாப்பிடு. ஏன் நீ ஞாயிற்றுக்கிழமைனா மட்டன் சிக்கன் இந்த மாதிரி தானே ஏதாவது பண்ணுவாங்க. இது என்னது காலங்கத்திலே ரொட்டியும் உருளைக்கிழங்கு குருமாவும்? என்னால முடியாதுப்பா. ஏம்மா விருந்து கண்டவளுக்கு இதான் ஆக்கி போடுவியம்மா நீ. என்னையெல்லாம் ரொட்டி சாப்பிட முடியாது. நைட்டு சாப்பிடுற சப்பாத்தியை இறைச்சி காலங்காத்தால அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிடுவாங்களா? என்ன தூ நிம்மல் நல்லா சாப்பிடுது, நிம்மல் நல்லா சமைக்குது. ஏன்டி ஒழுங்கா நானே சமைச்சிடுறேன்னு சொன்னி கேட்டியா? இந்த ராஜஸ்கானிய சாரியை சமைக்க சொன்னது நீ தானே? பாரு கடைசி காலையில அது ஞாயிற்றுக்கிழமை காலையில ரொட்டியை சுட்டு வச்சிருக்காட்டி நல்லா வரட்டி மாதிரி. ஓஹோ என் நாத்து இதெல்லாம் உன் வேலைதானா? இப்ப ரொட்டி எடுத்து தின்னு, வாயில உள்ள பல்லெல்லாம் வலிக்கட்டு. நிம்மல் வருஷத்திலே 365 நாள், மாசத்திலே 30 நாள், வாரத்திலே 7 நாள், ஒரு நாளைக்கு 3 வேளை. எல்லா டைமுமே ரொட்டி சுடுறான், ரொட்டி சாப்பிடுறான், உருளைக்கிழங்கு குருமாவோட சேர்த்து. அட பாவி, எந்நேரமும் ரொட்டி மட்டும் தான் திம்பிங்களாட்டி உங்க ஊர்ல? நிம்மலுக்கு ரொட்டி ரொம்ப பிடிக்கும். ராஜஸ்தான்ல இருக்க எல்லாருக்குமே ரொட்டி தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இனிமேல் ரொட்டியே பிடிக்கட்டும். நிம்மல் அதை செஞ்சு தர்றான், நிம்மல் அதை சாப்பிடுறான். நிம்மல் இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆறான். ஐயோ அக்கா,
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். வடக்கி பொண்ணு நாடகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இல்ல வேற மாதிரி ஏதாவது வீடியோ வேணும்னாலும் அதை மறக்காம சொல்லுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.